சரி, குரு குருன்னு சொல்றீங்களா? யார் யார் குருநாதர்? பெரிய கார்ல வந்து இறங்குறவன் குருநாதரா? தங்க நகையெல்லாம் போட்டு வர்றவன் குருநாதரா? ஒரு 2000 கோடிக்கு அதிபதியா இருக்கிறவன் குருநாதரா? இல்ல. குருநாதர்னா யார் தெரியுமா? அதை சொல்லுகிறார் நம்முடைய பட்டயத்து சுவாமிகள். பேய் போல் திரிந்து, பிணம்போல் கிடந்து, நாய் போல் அருந்தி, நல் மங்கையரை அனைவரையும் தாய் போல எண்ணி, எல்லா அடியார்களையும் சொந்தக்காரர் மாதிரி யார் இருந்து குழந்தை மாதிரி இருக்கிறானோ அவனே குரு என்று சொல்லுகிறார் பட்டயத்து சுவாமி. பேய் போல அலையணுமா? ஒரு ஊர்ல இருக்கக்கூடாது. நல்லா ஏசி ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு பக்கடாவை சாப்பிட்டு படுத்துக்க கூடாது. தொந்தியை வளர்த்துக்கிட்டு என்ன பண்ணணும்? ஊர் ஊரா, கிராமம் கிராமமா, வீதி வீதியா போய் சிவபெருமானுக்காக கத்தி கத்தி பேசணும், பாடணும். அதைத்தான் சொல்லுகிறார் மாணிக்க வாசகர். தெருவுதோறும் மிக அலறி சிவபெருமான் என்று ஏத்து. பேச்சற்று இருப்போம், அவ்வளவுதான். பேசி பேசி என்னத்தை சாதிச்சோம்? ஒன்னத்தையும் சாதிச்ச மாதிரி தெரியல. நாம அது வரைக்கும் என்ன நினைச்சுப்போம்? நாம பேசினா தான் நடக்குது எல்லாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். நாம பேசினா ஒண்ணுமே ஆகலைன்னு என்னைக்காவது ஒரு நாளைக்கு தெரியுற அன்னைக்கு என்ன பண்ணணும்? பேசாம இருந்துரும். அப்படின்னு உட்கார்ந்துட்டீங்கன்னா ஒரு அனுபவம் உயிருக்கு நிகழும். எது வேற விஷயத்துல, இங்க ஞானத்தை கேட்டு ஞானத்தை சிந்தித்து அப்படியே இருந்தோம்னா ஒரு நாள் நிட்டை அனுபவம் வரும். அது தெளிந்த பிறகு நிட்டை அனுபவம் வரும். ஒரு ஞான செய்தியை கேட்கணும்னா புண்ணிய செய்தி வைக்கணும். அதுக்கு ஒரு வாக்கியம் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல கூட, உங்க ரூம்ல கூட இந்த வாக்கியத்தை எழுதி வச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கு சொல்றேன், பெரியவங்களுக்கு சொல்லல, மாணவ மாணவியருக்கு சொல்றேன். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் கடவுள் உங்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். ரைட்டா? நீங்கள் நினைத்ததெல்லாம் நினைத்தபடி நடந்து விட்டால் கடவுள் உங்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். நீங்கள் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை என்றால் கடவுள் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று அர்த்தம்.